ஒரு பொண்ணு மட்டும் காட்டுக்குள்ள இருந்து மருந்து எடுத்துட்டு வந்தா. வேற ஒருத்தன் தலையில அடிச்சு மயக்கமாக்கிட்டு அந்த மருந்தெல்லாம் எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சித்ரா குடிச்ச ஜூஸை குடிச்சிட்டு சேது வந்து மயக்கம் போட்டு இருந்தார் இல்லையா? அப்போ அவங்க சாமி வந்துட்டு பெரிய மந்த கருப்பு சாமி வருது. வந்து அவர்ட்ட சத்தம் போட்டு அண்ட் எலுமிச்சம்பழத்தை அவரோட தலையில வச்சு அவரை எழுப்பிடுது. எழுப்பி வந்து நீ வந்து இங்க இருந்தீங்கன்னா எதுவும் உனக்கு தெரியாது. இங்க இருந்து கிளம்பி போ, சிறுமலைக்கு போயிட்டு ஒரு இடம் சொல்லி அந்த இடத்துக்கு போ, அங்க போய் வெயிட் பண்ணு. அங்க வந்துட்டு நீ சிறுமலையில பார்த்த அந்த வைத்தியரும் அவங்க பொண்ணும் வருவாங்க. அவங்க கிட்ட பேசு, உனக்கு வந்து ஆதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்லிருது. அப்போ சேது வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறாரு. அப்ப அவருக்கு சாமி ஒண்ணும் இல்ல. என்ன கனவு கண்டமா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதோ ஸ்மெல் வருது, சந்தன வாசம்லாம் வருது. சோ சாமி தான் வந்து நமக்கு வழிகாட்டி இருக்கு. அப்ப நம்மள வந்து சிறுமலை கிளம்பி போக சொல்லுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்புறாரு. அப்ப அவர் போயிட்டு இருக்காரு. அப்ப வழியில ஒருத்தரை பார்த்து கேட்கிறாரு. இப்படி வந்து நாங்க இதுக்கு முன்னாடி வந்தோம்ல, கேம்புக்கு வந்தோம்ல அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லும்போது, இருக்கு, இருக்கு. நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்லும்போது, நான் இப்படி அந்த வைத்தியர பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சேது. அவங்க வந்து காட்டுக்கு போயிருக்காங்க. அந்த மூலிகைலாம் பறிச்சுட்டு வரதுக்காக போயிருக்காங்க. அவங்க காலையில தான் வருவாங்க. நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் போறாரு. அப்ப போயிட்டே இருக்கும்போது அந்த சாமி வந்து ஒரு இடத்துல போய் வெயிட் பண்ண சொன்னுச்சு இல்லையா? அந்த இடம் தெரியுது. அங்க போயிட்டு ஒருத்தர்ட்ட கேட்கறாங்க. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கு. அப்ப அவங்க கிட்ட கேட்கறாங்க. இந்த இடத்துல வந்து அந்த வைத்தியரும் அவங்க பொண்ணும் வருவாங்களான்னு கேட்கும்போது, வருவாங்க. அங்க உட்கார்ந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது அங்க உட்கார்ந்திருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிருது. அப்போ அந்த சேதுக்கு வந்து சொல்றாங்க, அந்த வைத்தியர் வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. உடனே சேது எந்திச்சு கிளம்பி போறாரு. அந்த வைத்தியரும் அவங்க பொண்ணும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு, நீங்க எனக்கு ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. பேசிட்டு இப்படி வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. போஸ் வந்து அந்த மருந்த எடுத்துட்டு வரல. ஆனா நான் தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டான். தமிழ்ச்செல்வி எடுத்துட்டு வந்திருக்கா. அவள தலையில அடிச்சுட்டு இப்படி இதாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த விஷயத்த சொல்லல. பட் பாஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அவரு எடுத்துட்டு வரல அப்படிங்கிற விஷயத்த மட்டும் சொல்றாரு. அப்ப அந்த கூட வந்த பொண்ணு சொல்றாங்க. அதாவது என்ன நடந்துச்சு அத அப்படியே சொல்றாங்க. அந்த பொண்ணு தான் வந்துட்டு அந்த கூட்டுக்குள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, ஒரு பையன் வந்துட்டு கட்டைய எடுத்து தலையில அடிச்சாங்க. அப்ப அந்த பொண்ணு கீழ விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த அந்த மருந்த வந்து அந்த பையன் எடுத்துட்டு வந்தாரு. இத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க. அப்ப இவ்வளவு நாள் வந்துட்டு டவுட்ல இருந்துச்சு இல்லையா? இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சு சேதுவுக்கு. சோ இந்த விஷயத்த வந்து நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி சொல்வீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அவங்களும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஊருக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக கிளம்பிடுறாரு சேது. இதுக்கு முன்னாடி இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்வரி வந்து அந்த பொண்ணுகிட்ட காவியா கிட்ட பேசுறாங்க. இந்த கல்யாணத்த நிறுத்திறாத. ஏதாவது பண்ணி கரெக்ட்டா கல்யாணம் நடந்துட்டும். நீ அவனுக்கு தண்டனை குடுக்கணும்னா கல்யாணத்த பண்ணிட்டு தனியா அவனுக்கு என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க வந்துட்டு எல்லாத்துக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறேன். இந்த கல்யாணத்த நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவியா சொல்றாங்க. இப்ப இவங்களுக்கு பயம் வந்துருது ஈஸ்வரிக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. பேசாம பணத்த இப்பவே வாங்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கிட்ட பேசுறாங்க. அந்த பணம் ரூ. 1,00,00,000 தரேன்னு சொன்னீங்கல்ல மாமா, அத கொஞ்சம் குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்பவே என்ன அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேட்கறாங்க. இல்ல, இல்ல நாளைக்கு அவசரத்துல கல்யாண டென்ஷன்ல மறந்துருவோம் தானே. ஏன்னா, இவங்க எதுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேள காவியா மேரேஜ் நிறுத்திட்டாங்க அப்படின்னா, அந்த ரூ. 1,00,00,000 பணம் கிடைக்காம போயிருமே. அதனால முன்னாடியே வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான்ல அப்படி பண்றாங்க. இங்க வந்துட்டு கல்யாணம் நடக்குமா, நடக்காதான்னு தெரியல. அந்த காவியாவும் வர்றாங்க. எல்லாமே கல்யாணத்துக்கு ரெடி ஆயிருது. அவங்களும் வர்றாங்க. கல்யாணத்த நிறுத்திருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரூ. 1,00,00,000 பணம் வந்து போஸுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ண வந்து சேது அவங்க வந்து சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர்ற வீடியோல ஒண்ணா பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.